Hi all, I am Roshna from Sharp Abacus Learning School. Now I am going to share my feedback about the Sharp Abacus Learning School. நான் ஆக்சுவலி என் பையனுக்காக நான் அபாக்கஸ் பார்த்துட்ருந்தேன். அண்ட் தென் அப்போ தான் நான் வந்து ஸ்ரீதேவி மேமோட ஷார்ப் அபாக்கஸ் லேர்னிங் ஸ்கூல் அந்த அகாடமி பார்த்தேன். அண்ட் தென் அப்புறம் பார்த்தா அதில் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கும் இருந்துச்சு. ஸோ நான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹெசிடேட் ஆனேன். செட் ஆகுமா, கரெக்டாக டீச் பண்ணுவாங்களா, அண்ட் தென் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிலாம் நிறைய ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் மேமை நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கொஷின்ஸ் கேட்டேன். அவங்க எல்லாமே எனக்கு கிளியராக சொன்னாங்க. அண்ட் தென் நான் ஃப்ரீ டெமோ கொடுக்குறேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், இஃப் இட் இஸ் ஓகே மீன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் நான் ஜாயின் பண்ணேன். ஜஸ்ட் டெமோ மட்டும் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரியலி எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஈகராக இருந்துச்சு. நான் ஜாயின் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும், நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு யோசித்தாலுமே ஒரு ஹெசிடேஷன் இருந்தாலுமே அவங்க கொடுத்த டெமோவில் எல்லாமே எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. அவங்க கொடுத்த ஒரு டெமோன்னு சொல்கிறத விட என்னோடய எல்லா டவுட்ஸுமே அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணேன். மேம் கூட ட்ராவல் பண்ண இந்த எல்லா நாளுமே நான் லேர்ன் பண்ணதாக இருக்கட்டும். அண்ட் தென் ஆஃப்டர் லேர்னிங்க்கு அப்புறம் அவங்க எனக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி எனக்கு வந்து அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்து பண்ண சொன்னதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட சப்போர்ட்டால் மட்டும்தான் எல்லாமே பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் எந்த டைமில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எப்போ கேட்குறதா இருந்தாலுமே ஹெசிடேட் ஆகாமல் ஒரு மெசேஜாக இருக்கட்டும், வாய்ஸ் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை கால் பண்ணி கேட்டாலுமே அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஈவன் அவங்க பிஸியாக இருந்தாலுமே அண்ட் தென் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக ஞாபகம் வச்சு கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய நான் ஃபஸ்ட்டு சேர்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த டவுட் டெமோ கிளாஸில் கிளியர் ஆச்சு. இருந்தாலுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, கரெக்டாக போகுமா. ஏன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ தூரம் சொல்லி தந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸாக ஆக்குறாங்களான்னு கேட்டால் நோ தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நான் ஜாயின் பண்ணி ஜஸ்ட்டு ஓகே படித்தேன், ஓகே லேர்ன் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் அண்ட் தென் இவங்க வந்து 4 months கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இவ்வளோ நாள் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இவங்கக்கிட்ட சேர்ந்து நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு கோர்ஸாக மட்டும் கற்றுக்கல, நிறைய நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன்னு கூட நான் சொல்லலாம், பிகாஸ் ஆஃப் ஸ்ரீதேவி மேம். அண்ட் இப்போது நான் வந்து ஒரு இண்டிபெண்ட் உமனாக இருக்கேன் அப்படின்னும் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக்கிறேன், பிகாஸ் ஆஃப் ஸ்ரீதேவி மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அவங்களோட சப்போர்ட் அண்ட் அவங்களோட கைடன்ஸ் எல்லாமே நிஜமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஒரு உமன்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேம் வந்து ரன் பண்ணுற இந்த அகாடமி ஃபுல் ஆஃப் உமன் சென்ட்ரிக் அகாடமி தான். ஃபுல்லாக உமன் தான். மார்க்கெட்டிங் டீமாக இருக்கட்டும், நம்மளுக்கு கால் பண்ணி மார்க்கெட்டிங் டீமில் பேசுகிறதா இருக்கட்டும், நம்மளுக்காக கூகுள் க்ரோம் செட் பண்ணி தரதாக இருக்கட்டும், யாருமே நம்மளுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க யாராக இருந்தாலுமே எல்லாருமே உமனாக தான் இருக்கும். நம்மளோட நம்பர் நம்மக்கிட்டேருந்து யார்கிட்டையுமே போகாது. ஈவன் இஃப் இட் இஸ் யாராவது ஒருத்தவங்க டெமோ கிளாஸ் கொடுக்குறாங்க, நியூ டீச்சர்ஸ் அப்படின்னா அவங்க கூட உட்காந்து அவங்க ஹஸ்பண்டாக ஆர் யார் ஒரு ஜென் உட்காந்து ஓகே அவங்க பார்க்குறான்னு சொல்லி அந்த டீச்சர்ஸ் கேட்டாலுமே மேம் வந்து நோ கிடையாது, இது ஃபுல் ஆஃப் உமன் சென்ட்ரிக் ஜாப்ஸ், எங்களுக்கும் சரி எங்களோட டீச்சர்ஸ்க்கும் சரி கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஸோ நோ ஃபுல்லாக உமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து சொல்கிற விதமாக இருக்கட்டும். அண்ட் தென் எந்த உமனாக இருந்தாலுமே சரி கொஞ்சம் கூட எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அண்ட் ரொம்ப போல்டாக ஜாயின் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வெளியே வரலாம் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதுக்கு நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஏன்னா நிஜமாக நான் வந்து ரொம்ப பயந்தேன், நிறைய விஷயங்கள் யோசித்தேன், செட் ஆகுமா அப்படின்ட்டு. எல்லாமே வந்து பிரேக் பண்ணுற மாதிரி மேம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ எந்த டீச்சர்ஸாக இருந்தாலுமே சரி, எந்த உமன்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளீஸ் ஹெசிடேட் ஆகாதீங்க, ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பே பண்ணுற ஃபீஸ்க்கு நிஜமாக நல்லா ஒர்த்தாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அபாக்கஸ் டீச்சராக வெளியே வருவீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.